நம்மளுக்கு எங்கேயில் வந்து முதல்ல இருக்கிற அப்படிங்கிற டின்னருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து டைமுக்கு டைம் வந்து இங்கே நிழல் மாறும் மறையும். ஏன்னா சடன் அடித்தா கண்ணுக்குள்ள மூக்குக்குள்ள வாய்க்குள்ளெல்லாம் வந்துட்டு இந்த சகதிகள் தான் இருக்கு. காலையில் நம்மளோட மக்கள் எல்லாரும் காலை கடன்களை முடிச்சுட்டு இப்போ சடசடன்னு எங்கே போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. பாதி பேர் தூங்கிட்டு இருக்காங்க, மீதி பேர் வந்து எந்திரிச்சு பிளேண்டி வைக்கிறது. ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க. அதாவது லேட்டாகி வந்தவங்கலேருந்து மதியம் வந்தவங்கலேருந்து என்ன சொன்னால் டைமுக்கு டைம் வந்து இங்கே நிழல் மாறும் மறையும். என்ன மாறி இருக்கிறாள், அதுக்கேற்ற மாதிரி மரத்துக்குள்ள மாறி இருக்காங்க. வெயிலும் வரும் நிழலும் வரும். எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் தான், நைட்டுக்கு மட்டும் தான் ஸ்டே பண்ணுறது. நைட்டை தாண்டினா காலையில் நாங்கள் ஏறிடும். விஷயம் ஒன்று முக்கியமாக சொல்ல வந்து நினைச்சோம்னா இங்கே வந்து பேர் சொல்லியோ இல்லை ஆட்கள் அப்படி கதைக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இப்போ கைக்கிறது அப்படி கேட்கும். அப்படி இல்லை, இங்கே வந்து எல்லாருமே பொதுவாக சாமி சொல்லுவாங்க. அதாவது ஏற்றத்தாழ்வு இங்கே வரக்கூடாது. சின்ன சாமி பெரிய சாமி அப்படி சாமி வந்து சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் நம்மளோட பொடியனில் அப்படி நாங்கள் சொல்லலை. இப்போ நீங்கள் வரக்கூடாது அவ்வளோ வீடியோலையும் பார்த்து அப்படி நாங்கள் சொல்லலை. அதாவது நம்மளோட பழக்க தோஷம் இல்லாமல் வந்து இது டேய் மச்சான் வாடா போடா திடீரென்று சாமி என்று சொன்னால் வந்து நம்மளுக்கு அது வந்து வராது. அது பழகின விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து காட்டப்படுறோம். இங்க உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை என்னன்னு சொன்னால் வந்து எல்லாரும் கொஞ்சம் அந்த ஒரு லைனா இருக்கக்கூடியது. எல்லாத்துக்குமே அதாவது காலையில எந்திரிச்சா காலை கடன்ல இருந்து நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கட்டும், குளிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து லைன்கள் தான். லைன்ல வந்து இப்ப நம்மடாக்களும் பங்கு பெற்றிருக்காங்க. அதாவது எங்க டீம் சார்பில் வந்து 2 பேரை வந்து களம் இறக்கி இருக்கோம் நாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்மளோட நண்பர்கள் 2 பேர். அடடே சின்ன முத்தும் பெரிய முத்துமா எங்க போ காட்டுங்க. இது இந்த படத்தில் அந்த பேப்பர் ஒழிச்சிட்டு இப்படி நடந்து வர மாதிரி. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை இங்கெல்லாம் தேடுறது. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இந்த பக்கம் திருப்புங்கோ. ஆனா உண்மையிலே தேங்க் பண்ணணும். நம்ம 4 பேர் அங்க இருக்கோம், 2 நமக்கு வந்து சும்மா இருக்குல்ல, நம்மளும் காவலுக்கு இருக்கும். நம்ம அந்த இடத்த விட்டு போனா என்ன ஆவணங்களே நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கோம். சரி, அப்ப எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க? நாங்க வந்துருவோம் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கே லைன் என்ன அப்படியே பூரா வந்து லைன். ஸோ இந்த பக்கம் எல்லாமே வந்து லைன் தான், அப்படியே லைனாக இருக்கிறாங்க. ஆனாடா நான் சொன்னேன் 2019 வந்தாப்புல இந்த பக்கம் போய் கொல்லிப்புறைக்கிட்டு வந்துடுறாங்கடா. அந்த பக்கம் இப்போ வந்து போகிறாங்கல்ல, என்னன்னு சொன்னா சூழலை வந்து மாசுபடுத்துறேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை அதால இப்போ ஒருத்தரும் வந்து விடுறாங்க. ஆனால் அந்த பக்கம் நல்லா நீட்டாக இருக்கு. என்ன ஃபுல்லாக வழியாக்கி செய்து அதெல்லாம் நீட்டாக இருக்கு. இல்லைன்னு சொன்னால் அது இப்போ குப்பையாகி இல்லையா அந்த போயிட்டு தானே இருக்கிறாங்க அங்கே. ஐயோ அதையும் காட்டுறீங்க? தெரியாது ஒரு நான் ஜூம் பண்ணி காட்டல இப்போ. ஸோ சுற்றி முற்றி இப்போ கூட. ஆனால் அந்த பார்க்குற திசையில் வந்து இந்த மட்டக்களப்பு ட்ரிங்க் வாக்கள் தான் வந்து கூட இருக்கிறாங்களே. நார்த்துலேருந்து வருவாங்க, நார்த்துலேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் குறை வேணும். இங்கே வந்து கூட வந்து தமிழாக்கள் தான் கூட வர. இதுதான் வருமானமே, முக்கால்வாசி வருமானம் வந்து தமிழாக்கள் கொண்டு வர காணிக்கைகள். அதாவது என்ன சொல்கிறேன், அந்த வேல் சூளம் அதிலேருந்து அந்த மற்ற காணிக்கைகள்னு சொல்லி எல்லாமே வந்து தமிழ் மக்களால் வந்து இங்கே கொடுக்கப்படுது. எல்லாமே வந்து அவங்க நேர்த்திகள் வந்து நிறைவேற்றுறாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் கொடுக்குறது சேர்த்து வந்து கடைசா முடியையும் வந்து காணிக்கையா கொடுத்துட்டு போறாங்க. அப்படி நம்மளோட இப்ப டீம்ல வந்து முடி காணிக்கை செலுத்துறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். வருஷம் இவன் கொடுக்குறடா. முதல் சின்ன பிள்ளையில கொடுத்தனா, நான் இப்ப கொடுக்கல. கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 தான் கொடுத்துருக்கேன். என்னட்டு சொன்னா ஆனா வருஷம் வந்து உண்மையில கயிறு வந்து கொடுக்குறோம். கயிறும் கொடுக்குறோம். ஆனால் இப்போ கயிறு கொஞ்சம் பலம் தான் கொடுக்கான. இல்லை இப்போ பலம் தானே தெரியல. இல்லைன்னு சொன்னா நீ குடும்ப சிச்சுவேஷன் சொல்லி தெரியாதுடா. அந்த முடி காணிக்க கொடுக்காமலே முடி காணிக்க போய் கொண்டிருக்கி அதில் கொடுக்கானு. அந்த பிரச்சனை உண்டு. எனக்கும் கொட்டிப்படுது இந்த முடியல் கொஞ்சம் பலக்கு. ஆனால் நான் மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து 23ஆம் தேதி வெட்ட வேண்டி இருக்கும். சட்டை சிக்கல் ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை வெட்டிடுவேன். அது வரைக்கும் இந்த உண்மையில நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க தம்பி முடிய விட்டுங்க அப்படி சொல்லி. என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தா. எனக்கு கொஞ்சம் முடி வளர்த்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசைக்கு ஆக வேண்டி தான் வளர்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் லாங் ஹேர் இப்படி கொஞ்சம் வளர்க்கணும், அதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. சட்ட சிக்கலாலையும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து எப்படியும் நான் வளர்க்க வேண்டி இருக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் பிரச்சனைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வளர்க்க வேண்டியது. சாப்பாடு எடுத்துட்டீங்களா? ஓகே ரைட். இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து தீனா மூட்டுறதுக்கு கொல்லி எல்லாம் சேர்த்து வைக்கணும். எல்லாருக்கும் தீனா மூட்டுறாங்க. ஆனால் தீனா மூட்டுறது நல்ல நண்பன். ஆனால் அதில் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு.
நம்மட உடைமையை கொஞ்சம் பாதுகாக்கணும். அதான் பிரச்சனை. கொஞ்சம் தடல் பட்டிச்சோ பட்டுங்கன்னா நம்மட டாங்கி வர ஃபுல் பண்ணி எடுத்து வந்து அப்போ பார்க்கணும். எல்லாரும் பிளேன் டீ ஒன்று வச்சு குடிக்காங்க. நமக்கு பிளேன் டீ வைக்கிறதுக்கு இது மட்டும் இது பிளேன் டீயா பிரதர்? இல்லை இவங்க நானும் நினைக்கிறேன் பிளேன் டீ தான். பிளேன் டீ தான். கறி சூட் ஆக்குறாங்களா? பிளேன் டீயா? பிளேன் டீ தான். சின்ன சட்டி இருந்தாலும் ஓகேண்ணே. நம்மளும் செய்யலாம் தானே. அப்படி ஏதாச்சும் இருக்குண்டா கல்லுகளை கட்டையில வச்சு போட்டேன்னு செய்யலாம் தான். ஆனால் நம்மள இதை இப்போ செஞ்சு தரதுக்கு ஆர்ரிக்கா டேய் அங்கே அந்த நெக்ஸ்ட் மோட்டு இதை கொஞ்சம் பார்த்துட்டு வருமா நம்ம? ஐயோ என்ன அதை பார்க்கணும் கட்டாயம் வந்து சாப்பாடு எடுத்துருவானு போய்தான் அவங்க கிட்ட இங்கடா அந்த எடுத்துட்டு இப்போ உடனே சாப்பிடுவானில்ல? அப்படியாடா? அப்ப இது நைட் சாப்பாடு இல்லையாடா? அப்ப கிடைக்கிற டைம் சாப்பிடுறதா? சாப்பாடு இல்லை உனக்கு. அப்ப என்ன சொன்னோம் நைட் சாப்பாடு சொல்லலையே போன எடுத்து நடந்து வரல சாப்பிடுவான். அப்ப நான் கூட இப்ப ட்ரீ பண்ணது நைட் டின்னருக்கு தான் சொல்லி. டின்னர் எல்லாம் இல்லை. அவனை நிக்கிற போஷ பார்த்தா உலகல அதுலயும் அவனை பிரிச்சு எடுத்துக்கானல். ஆளுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கானல். கோப்பையில சைஸ் ஆனாடா தட்டு உண்டு. உண்மையில அந்த பிரசாத தட்டு வேண்டினதுல நன்மை அன்று சொன்னாலும் அது ஒன்று தான். உண்மைக்குமே அவர் 2000 ரூபாய் சொல்லி 2500 ரூபா எடுத்தாரு. தட்டு கூட அடி வாங்கி நெளிஞ்சிருக்கு. இல்ல வீடியோ பார்த்தாலே தெரியும் 2000 சொல்லி ஓகேன்னு சொல்லி அதை வேண்டினதுக்கு பிறகு வந்து 2000 ரூபாய் சொல்றாங்க. இது எப்படின்னு கொட்டுவையில போனா ஒன்று எடுத்தா 100 போட்டு 4 எடுத்தா 100 4 எடுத்தா 100 எடுத்தா 100 அப்படிதான். நம்ம டீம் வந்து கிட்ட நினைங்க தானே. அப்ப அந்த பக்கத்தால ஓடும். அதால ஏதாவது ஒரு பக்கத்தால ஓடிடுவாங்க. போனா தான் அவங்களை கொஞ்சம் கிட்ட காட்டலாம். ஸோ இப்போ நைட்டில் ஆனால் புதுசாக வரங்களுக்கு இடம் அந்த தட்டி போடுறது தானே. இப்போ அவடத்த அவங்களோட டீம் இருக்கும் அங்கால சுற்றி போய் தேடுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்துக்கிட்ட லைட் வந்து போடுவாங்க. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு இது எங்கடா கறி எடுத்துட்டாங்க. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு சம்பவம் நடந்துடா. என்னோட ஒரு நாள் அந்த இவங்களோட தங்கி நின்று இவடத்த இருந்திருப்பாங்க. நாங்கால போய் தேடி தெரியும். அப்படி முதல் வந்து இங்கே லைட் இல்லை. வந்து எல்லா இடத்தையும் லைட் போடுறாங்க. அதில் பிரச்சனை இல்லை. புள்ள மக்கள் பதுங்குறானில்ல. எனக்கு தெரிஞ்சு வருவானே இல்ல நம்பிக்கையான ஆக்கள் தானே. ஜெயிச்சிட்ட மாறா என்ற மாதிரி அவனை சொல்லணும். அப்படி இங்கிட்டு வர வரையணும். ஜெயிச்சிட்டீங்க மாறா. அதே சாப்பாடு தான்டா. அதான்டா சாப்பாடு. நல்ல சாப்பாடு. அதுல ஒரே மிஸ்ஸிங் நைட்டு வந்து எங்களுக்கு இது கிடைச்சது. சாரி மதியம் வந்து ஐஸ்கிரீம் கிடைச்சது. இப்ப நம்ம இடம் பளிச்சென்று தெரியும். அதுக்கான காரணம் ஆனா பாத்தியோ இந்த தட்டு வேண்டியதுல பூஜாக்கரை தட்டு வேண்டியதுல தட்டொண்டும் இவர் வைக்க பார்த்தா டிராகன்ல ஒன்று பளிச்சென்று தெரியும். இதொண்டு இது அங்களோட இருந்து நீங்க குத்தி தந்திக்கணும். டிராகன் எடுத்து ஓட்டி. ஆனா நம்மட பை சரி இவர் நம்ம என்னடாப்பா திசை காட்டி உண்டாப்பா. அடுத்த இதுல பாத்தியா இதுல மட்டும் தான் நாங்க குத்தின வேப்பில அப்படி இருக்கு. எப்படி ஓட்டிக்கணும் வேற மேலே அதைத்தானே சொல்றேன். அந்த பூஜை தட்டுக்குள்ள இருந்ததுல அதை ஒன்று வந்து கிடைச்சிருக்குது. ஆனா இந்த இது வேப்பில குத்தி வந்ததுல நம்மடல மட்டும் தான் இருக்கு பாத்தியா. ரைட் ஓகே. அப்படி அப்ப நைட் சாப்பாடு இல்லையாடா நம்மளுக்கு? அதுக்குமா அப்படி சாப்பாட்டுக்கு மட்டும் குறைவில்லை போல இருக்கு. என்ன பிரதர் என்னடா சாப்பிடும் போற அப்படி எப்படி பாதுகா வைக்கப்படுது? வைக்கிறத இடம் இல்லை இது. சரி பிரதர் எல்லாத்தையும் விடுங்க. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துர்க்கப்பட்டு துயரப்பட்டு வந்து சேர்த்து எடுத்திருக்கு மதிய சாப்பாடு. அந்த இடையில காய்ச்சிட்டு என்ன பிரச்சனை சொன்னாலும் வந்து உண்மையில மதியம் நாங்க சாப்பாட்டை காட்டலன்னு சொன்னா ஆனா மதியம் சாப்பாடு வந்து தான் இந்த சாப்பாடு தான். என்னென்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள இது அதுதான் நீங்க உரைப்புரை பண்ணி சொல்லி கத்துறீங்க. சோயா மீன் குழம்பு, பப்பட பொரியல் அண்ட் சுரக்காய் வெள்ளக்கறி, அடுத்தது இது சலாட். அதாவது சலாட் அதுக்குள்ள வெங்காயமும் தக்காளியும் மிளகு தூளும் அதோட சேர்த்து வெள்ளரிக்காய் பழம் போட்டிருக்கான். அப்ப சாப்பிட தொடங்கலாம். நீங்க சாப்பிடுங்க. கையை கழுவுங்கடா முதல்ல. பழக்க வழக்கங்கடா மறை பூச்சுடா உங்களுக்கு. நம்மளை காட்டி தான் சொல்லுவாங்க கையை கழுவண்டு. அது உண்மையை தானே சொல்லணும். கையை சாப்பிட தொடங்கலடா. காட்டுறா இங்க ஒரு பாய்க்குல பாய் இருக்கு. அதையும் கையை கழுவி தான் எடுத்து சாப்பிடணும். கண்ட இடமெல்லாம் கையை வைப்பது எடுத்து கடிப்பது. வயிறா அது அவதானம்.
இங்க சோமு கையை கழுவுங்க முதல்ல. எப்படா காலையில கழுவுனா சொல்லாத நீ இப்ப. ரைட் ரைட். ஓகே அப்ப ஸ்டார்ட் பண்ணு. எப்படி 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 ஒரு நித்திர போறாங்கன்னு பாருங்க எல்லாரும். என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட நித்திரையை கெடுக்கிறதுலாம் வந்து ஒரு காத்து சடன்ட்டு அடிச்சா கண்ணுக்குள்ள மூக்குக்குள்ள வாய்க்குள்ள எல்லாம் வந்துட்டு சகதிகள் தான் இருக்கு. அப்போ அந்த மற்ற ஏரியாக்கள் எல்லாம் கூட காத்து அடிக்குங்களோட நடந்து வரும்போது கடுங்காத்தடிக்கும். எந்தெந்த ஏரியா இங்க காத்தா தானே அடிக்கும். டேய் நடந்து வரும்போது காத்து கூடின ஏரியாக்கள் எதிரா கிலோ அவன் நடந்து வந்தோட வேலை. டேய் பெரிய வட்ட சின்ன வட்டம் பெரிய வட்ட சின்ன வட்டியா என்ன கல்லவி அலைக்கு முன்னுக்கு இருக்கிற கொலையாப்பழ வட்டை கொலையாப்பழ அடுத்த சின்ன வட்டை பெரிய வட்டை அப்ப இங்க பீரஞ்சனைக்குள்ள எல்லாம் கடைசி முடிகிற ஏரியா வீரச்சோலை. வீரஞ்சனன்றது வீரச்சோலை. இவன் வச்ச பேருடா வீரச்சோலைக்கு இவன் வச்ச பேரு வீரஞ்சன. இந்த இருக்கிற வச்ச பேரு. அந்தந்த ஏரியாக்குள்ளலாம் வந்து காத்த கூடுமாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். சடன்டு வந்து காற்று வருது, இந்த தூசியெல்லாம் அள்ளி கொண்டு மேலே வீசி விடுது. அதில் வந்து சரியாக தூங்கியெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு தூங்கி ஆகும். ஏன்னா காலையில் மழை ஏறணும். அதில் நல்லா தூங்குங்க மான். சரியா அப்புறம் தூங்குறன்ற பேர்ல போன் எடுத்து வச்சுட்டு இவனு இப்ப கையில போன் வச்சிருந்தவன் வீடியோ காண எடுத்து உள்ள வச்சுட்டான். பத்தாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா அப்புறம் ஆளுக்கு ஒரு போனோட ரெஸ்ட் எடுங்கடான்னா போன் பேசிட்டு இருக்கானில். ஆனா நம்ம ரெஸ்ட் எடுப்போம். சத்தம் கொண்டால் பல வகையிலும் கேட்கத்தான் செய்யும். என்னோட சொன்னால் அதிகாலை நேரம் 3:30 தாண்டி இப்போ போயிட்டுருக்குது டைம். ஸோ எல்லாருமே வந்து எந்திரிக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் வந்து கிளியரும் வந்து குறைவாக இருக்கும். இன்னொரு விஷயம், காலையில் நம்மளோட மக்கள் எல்லாரும் காலை கடன்களை முடிச்சுட்டு இப்போ சடசடன்னு எங்கே போயிட்டுருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்கை பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. கங்கையில் வந்து தலை நினச்சிட்டு தலை மட்டும் கிடையாது, அங்கே தான் வந்து முழுகணும். ஏன்னு சொன்னால் டைம் போக போக நிறைய பேர் வந்துட்டு கங்கைக்கு வர தொடங்குவாங்க. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம குளிச்சாத்தான் வந்து மற்ற விஷயங்கள் வந்து பண்ணி முடிக்க முடியும். பிரதர் கங்கை கிட்ட போய் வந்து ப்ரஷ் பண்ண போறீங்க. சூப்பர். விடுவாங்களா? சூப்பர். ஸோ வேகமாக போய் வேலைகளை முடிச்சுட்டு வந்து வேஷ்டியை தூக்கி கட்டினா உள்ளே போய் சாமியை கும்பிட்டோன்னா, சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறமா வந்து வைக்க எடுத்தோன்னா திரும்ப வந்து மலை பக்கம் வந்து பயணிக்க வேண்டியது தான். பாதி பேர் தூங்கிட்டு இருக்காங்க, மீதி பேர் வந்து எந்திரிச்சு பிளேண்டி வைக்கிறது. அது கடை வச்சிருக்கிறவங்க பிளேண்டி வைப்பாங்க, கடை வைக்காதவங்கள வந்து பிளேண்டி வைக்கிறது, காலையில் சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோமு அந்த மாதிரி தைரியா இவர் வர்றாரு முஸ்கில் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த பக்கம்லாம் இனித்தான் வெளில அடிச்சு எந்திரிப்பாங்க. தூக்கண்டா சனம்லாம். போங்க போங்க சாமி, முதல்ல சாமி சொல்ல கற்றுக்கோங்களா. எங்கட பெரிய சாமி எப்போ பார்த்தாலும் இந்த 2025 மாடல் சேட்டை தான் போட்டு தெரிவார். எப்படி இருக்கு தகத கண்டு வின்னு. 15 பேர் அடிச்சு தட்டுவார். இந்த பக்கம் எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க இங்கெல்லாம். ஸோ இந்த வழி வந்துட்டு நைட்டில் பெருகராக வர்றது உங்களுக்கு தெரியும். உள்ளேருந்து வழியில் வந்து அப்படியே வழி வீதி அப்படி பெருகரா போகிற வழி இது. ஸோ இந்த இடமெல்லாம் எல்லாருமே இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இப்பவே சத்தம் கேட்குது சலசலன்னு கங்க பக்கம். ஓகே, ஸோ இனி களத்தில் இறங்க வேண்டியது தான். முதல்ல ப்ரஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் கேமரா காட்டு.
இல்லாது நான் குளிக்கிறவங்க. ஸோ கெங்கையில் குளிக்கிறதுக்கு முதல்ல அவங்க கொடுத்துருக்க அறிவுறுத்தல் ஓட்டை வந்து பார்க்கணும். ஸோ கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காலம், அது மழை பெஞ்சு அப்போ வந்து போட்டிருக்கு நம்ம போல வந்து. ஸோ அந்த கெங்கையில் வந்து முதல்ல இருக்கிற அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு முன்னைக்கே வந்து விளம்பரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குளிக்கிறவங்க வந்து பார்த்து குளிச்சு கொள்ள வேணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய பீடங்கள் இருக்குது, கோயில்களுக்கான பீடங்கள். அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னு சொன்னால் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு முன்னாலலாம் வந்துட்டு, ஒவ்வொரு பீடங்களுக்கு முன்னால். அண்ட் அதோட தாண்டி இந்த டைமில் அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக அங்கே இன்றைக்கி மெயினாகவே வந்து அங்கே உள்ள முருகன் தரிசனத்திற்காக போகிறோம். காரணம் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சாமி கும்பிட்டு, அதாவது நம்ம எக்காரணம் செய்கிறதா இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய ஒரு சமய மரபில் வந்துட்டு விநாயகரை வழிபட்டுட்டு போவோம். அண்ட் அதே மாதிரி நாங்கள் நேற்று வந்ததுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு செல்ல கதிராமம் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் செல்லத்தில் இருக்கிறது விநாயகர் தான் வந்து இருப்பாங்க, அதாவது பிள்ளையார். ஸோ அங்கே வந்து நாங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி நாராயண் கோயில் அப்படி இப்படி எல்லா இடங்களும் போயிட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்திருந்தோம், அதாவது கதிர்காமத்துக்கு. ஸோ கதிர்காமத்துலேருந்து இன்றைக்கி ஏலியாக வந்து நாங்கள் ஏழுமலை ஏற போகிறோம். ஸோ அதற்கு முன்னால் வந்து நம்மளோட நண்பர்கள்லாம் தேங்காய் உடைக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் முருகனை போய் வழிவிட்டுட்டு அங்கே தேங்காய் உடைச்சிட்டு வேகமாக வந்து நாங்கள் இப்போது ஏழுமலைக்கு போக போகிறோம். ஏழுமலை அப்படி சொன்னது வந்து டைம் ஆச்சுதுன்னு சொன்னால் வெயில் ஏற வந்து களைப்பு அதிகமாக இருக்கும். அதோட தாண்டி வந்து கால்களெல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிடும். வெயில் அதாவது வெயிலோட எப்படி சொல்கிற, வெயில் வந்து வெயில் எரித்து வந்து அதிகம் வந்து டைம் போகிறதுக்கு இடையில் வந்து நம்ம ஏலியா போகணுன்னு சொன்னால் வந்துட்டு எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சுறுசுறுப்போட வேகமாக மலை ஏறிடலாம். ஏறி இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து பகல் டைமில் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 சைடுமே வந்து கம்பி அடிச்சிருப்பாங்க. இந்த கம்பி வந்து எதற்காக அப்படி சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், நைட்டில் வந்துட்டு பெரகரா வர்றது வந்து இந்த சைடால் தான். ஸோ அதனால் அந்த பெரகரா வந்து உள்பக்கத்தில் வந்து பார்க்க முடியாது, அவங்களுக்கான ஒரு வழி விட்டுருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் 2 பக்கமும் வந்து இந்த கம்பி அடிச்சிருப்பாங்க. நிறைய மாற்றங்கள். நான் 2019-18 தான் லாஸ்ட்டாக வந்திருந்தேன். அதுக்குள்ளே தான் அந்த இயர்ஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டுது. ஸோ அப்போது வந்தப்போ இருந்த கதிர்காமத்திற்கும் இப்போ இருக்கிற இந்த ஒரு கதிர்காம வளாகத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது நைட் டைமில் அவ்வளோவா தெரியாது. அதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி மலைக்கு போய் வந்து பகல் டைமில் வந்து காண்பிக்கிறேன். அப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே வந்து சக்தி டிவி, சுரேஷ டிவி அவங்கள்ட்ட அந்த ஒரு இது இருக்குது, நியூஸ் பெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்குது. இதில் பாதனைகளை இவ்விடத்தில் வைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவனுங்க எங்கடா போயிட்டானுங்க, சோமுவாக்கள் அந்த போட்டுட்டு போகிறாங்க. அங்காலையும் வைக்கலாம் போல இருக்கப்போ இந்த வழியால். இங்கே வரும் அப்படி இருக்கு. இது நைட் வியூ. நைட்டுன்னு சொல்லும்போது இப்போ விடியச்சாமம் எத்தனை மணிடா? ஓகே 5 மணி ஆக போகுது. 5 மணிக்கு வந்து இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த டைமில் இருக்கிற வியூ வந்து இதுதான். அண்டு நான் பகல் டைமில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறேன். ஓகே, ஸோ சில்பரை வந்து இங்கே கழட்டிக்கொள்வோம். சரி, இப்போ இங்கே கழட்டிட்டு இப்போ உள்ள போவோம். அம்மா விடியற் காலையில் வந்து கற்பூர சட்டியை ஏந்தி போகிறாங்க. கதிர்காமம் பெரிய கோவில். ஓகே, சந்திரவட்டக்கல். ஓகே, உள்வளாகத்துக்குள்ளே வந்து தூங்குறாங்க. ரொம்ப தூரம் இருந்து வந்தவங்க, மேபி கதிர்காமல இருந்து வந்து பெரிய சாமிகள் தூங்குவாங்க. இங்கே பாரு, சோமுக்கு வேர்க்குதுடா. அரோகரா சாமி. நல்லதாக வேண்டிக் கொள்ளுங்கடா, அடுத்த வாட்டி குடும்பத்தோட அமர்வியல் என்ன? ஓம் கட்டாயம். நீங்கள் குடும்பக்காரர், அது சரி சரி. அவ்வளோதான். ஓகே,
அப்போ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக குடும்பம் தான் நீங்கள் வருவீங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்தால் வரலாம். இருட்டாக இருக்குது. அடுத்த தரம் எல்லாரும் வரவங்க எல்லாரும் அவங்களோட ஜோடியோட வந்துடல. நீங்கள் வருவீங்கடா. நாங்கள் 2030 அதுக்காக காய்ச்சிருக்கேன் இப்போ. ஆனால் என்ன கன்ஃபார்மாக கிடைக்கும் அது சொல்லித்தான் வந்தோம். அவர் ஏற்றின நெய் விளக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது. அதே மாதிரி அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும் கண்டிப்பாக. கயர் வண்டு வந்து அடுத்த வருஷம் ஒரு லீவ் ஒன்று எடுத்து வரும். பிரச்சனை இல்லை. நல்லா 1000 ரூபா அது கண்டிப்பாக வரும். பிரச்சனை இது நீங்க தான் பார்த்து என்ன 2030 நீங்க முந்துங்களேண்டாப்பா. எங்களுக்கு வாக்கு கிடைக்குது. அவங்களுக்கு அருள் வாக்கு கடும் வாக்கு. கும்பிடுறோம். என்ன நல்லதுண்ணே. அந்த டான்ஸ் ஆடுற பிள்ளைகளுக்கா? இதால தானே வந்து என்னடா நம்ம இதுக்குள்ளே தான் இருந்து பார்த்தோம். இதுதான் உள்வளாகம். ஸோ நைட்டு வந்து நாங்கள் பிறகரா பார்த்தது வந்து இந்த வழியினால தான், அந்த பெண்டில் இருந்து தான் வந்து இங்கே வந்து பார்த்தோம். ஸோ இந்த வழியால் தான் கொண்டு வரோம். கடைசி 3 நாள் வந்து அங்கேருந்து இதுக்குள்ளால வந்து அப்படியே போவாங்க. லாஸ்ட் ஒரு நாளா இது பின்பலி, அதாவது சூரமலை வழி அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டையா விட்டுட்டு போயிட்டாங்களா? லத்திரா யானை லத்தி. அப்ப லத்தின்றது தூங்குறா போறேன் எல்லாரும் இந்த சைடில். அதாவது இந்த சைடில் தூங்குறவங்களாம் வந்து திருவிழா முடிஞ்சாதான் இந்த ஏரியாவில் வந்து தூங்கலாம். ஓகே, டே உள்ள சாமிக்கு ஏசிடா. அந்த இங்கே வர இங்கே உள்ள ஏசிடா கோயிலுக்கு. ஸோ மூலஸ்தானம் மாதிரி என்ன? ஓகே, இங்கே வந்து மூலஸ்தானம் மாதிரி இது கிட்டத்தட்ட. அதாவது இதில் இருந்து தான், இங்கே இருந்து தான் வந்து சாமி கொண்டு வரதான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலை. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது நம்ம ஊர்லேருந்து வழிகிட்டு வரும்போது மண்டூர் முருகனை தரிசனம் வந்து பண்ணிவிட்டு மண்டூர் முருகன்லேயே வச்சு சொல்லியிருந்தேன். மண்டூர் முருகனில் எப்படி ஒரு பூஜை வழிபாட்டு முறை நடக்குதோ அதே ஒரு பூஜை வழிபாட்டு முறை தான் வந்து இங்கவும் நடக்கும். அதாவது வாயில் துணி கட்டி செய்து உள்ளே வந்து பூஜை தட்டை அனுப்புவாங்க. மூலஸ்தானத்துக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. ஒரு வண்டியில் வச்சு உள்ளே தள்ளி அதை வழியில் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை எடுக்கணும் எனக்கு கண்டிப்பாக. ஸோ 4 பேருக்கும் கண்டிப்பாக நெய் விளக்கு ஏற்றி இப்போ வந்து தேங்காயெல்லாம் உடைக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்த வருஷம் 4 பேரும் குடும்பத்தோடு வருவீங்க. சகல சௌபாக்கியமும் கிடைச்சி உங்களோட தொழிலெல்லாம் ஹாஸ்டல் லக்ஷ்மி மேலோங்கி. என்னடா முட்டு கொடுக்குறோம். ஓகே, போகலாம். வழியில் போய் உடைச்சிட்டு சிதறு தேங்காய் சிதறியபடியே சில்லறைகளை சிதற விட்டு அப்படியே மலை ஏறலாம். அணியா விளக்கு எப்படி தீப்பெல்லாம் பெரிஞ்சு கொண்டு வருதுன்னு வர இதுக்குள்ளே தான் உடைக்கிறதா? அடிடா அடி. அப்பா அரோகரா சாமி அடி. அரோகரா உடஞ்சுதா? அரோகரா. சடன்ட்டு போகிறோம். பைக்கை எடுக்கிறோம். 7 மலைக்கு போகிறோம். ஓகே, போவோம். மலையேறும் சாமி, மலையேறும். போட்டோ பகலில் எடுக்கும், அப்போ தான் அந்த போட்டு தெரியும். அப்படிங்கிறீங்களா? அண்ணன் உண்மையில நீங்க தான் குளிச்ச மாதிரி நீட்ட அறிக்கையில் அப்படி என்ன இங்க வேணா பாருங்க. நித்திர விட்டு எலும்பு அந்த செல்லக்குட்டி மாதிரி எடு அல்ட்ரா இதுக்குள்ளே இருக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ண போகிறோம். ஆசைப்பட்றாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் உண்மைக்கும் எனக்கு தெரிஞ்சு சாமி கும்பிட வரீங்களோ இல்லையோ, சாமி கும்பிட வந்ததை அடுத்தவங்களாம் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணுறீங்க பாருங்க. நீங்கள் தான் தலைவர், நிஜமான தலைவர்.
ஃபோட்டோகிராஃபராக வந்து நம்மள்ட்ட கிஷோ ஆக்கி விட்டாங்க. ஓகே எங்கே போகிற செருப்போட ஐயா கலட்டி விடுவோம். அழகு 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 ஐயையோ அழகெல்லாம் வடியுதே. இதோட எத்தனை போட்டோடா பிடிக்கிறான்? நீ பிடிக்கலையா? பிடிக்கத்தான் அவனை பிடிக்கணா அரை போட்டோ அடிச்சா அவன் ஜூம் பண்ணி அப்பா. ம் வேற ம் சரி சரி போதும் போதும் போதும்டா. ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் இனி வெளிக்கூடணும். அப்போ என்ன ஒரு ஃபோட்டோ அடிச்சு அப்போ என்ன அடிக்க விட மாட்டீங்க? அரையும் எடுக்கலாது ஃபுல்லும் எடுக்கலாது இல்லைங்களா? ஒருதானே 6